வணக்கம். டிடி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். பொது போக்குவரத்து கட்டண அதிகரிப்புக்கு எதிரான செயற்பாடுகள் பிரேசிலில் தீவிரமடைந்துள்ளன. எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளவர்களை கட்டுப்படுத்துவதற்காக தேசிய பாதுகாப்பு படையினரும் அழைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பான விரிவான தகவல்களுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு உள்ளிட்ட 3 மாகாண சபைகளுக்கான தேர்தல் செப்டம்பரில். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் சரத்துக்கள் மாற்றப்படுகின்றமை தொடர்பில் இந்திய பிரதமர் அதிருப்தி. திறந்த பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் மீது மாணவர் ஒருவர் கூறிய ஆயுதங்களால் தாக்குதல். இனி விரிவான செய்திகள். நுவரெலியா சீதாலிய பகுதியில் பஸ் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்ததுடன் மேலும் 85 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரியொருவர் கூறினார். காயமடைந்தவர்களில் அநேக மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் என்பதுடன் அவர்கள் பசறை பகுதியிலிருந்து கல்வி சுற்றுலா சென்றவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது. காயமடைந்தவர்களில் 6 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதென வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அருண ஜெயசேகர தெரிவித்தார். 2 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா வைத்தியசாலையின் பணிப்பாளர் குறிப்பிட்டார். அதிகமானோர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் உயிரிழந்த 3 ஆண்கள் எனவும் டாக்டர் அருண ஜெயசேகர கூறினார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்கள் சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்புவதற்கான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் பொருட்டு நுவரெலியா மாவட்ட செயலாளர் மற்றும் நகர மேயர் ஆகியோருடன் கலந்துரையாடி உரிய ஏற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். ගිහලා තියෙන ලොකු එක්කෙනෙක්. මේක නමුකල පැත්තේ බස් එකක් ස්කූල් ළමයි ගොඩක් පොඩි ළමයි ගොඩක් ඉන්නේ. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் பின்னர் வடக்கு உள்ளிட்ட 3 மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்துவது தொடர்பில் தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன இது தொடர்பில் விளக்கம் அளித்தார். அரசாங்கம் என்ற வகையில் தேர்தல் நடத்துவது தொடர்பில் அடுத்த மாதமளவில் தேர்தல்கள் ஆணையாளரிடம் வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்க உள்ளோம். வடக்கு, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாண சபை தேர்தலுக்காக பெரும்பாலும் அடுத்த மாதம் வேட்புமனு கோருவதற்கு இடம் உள்ளது. தேர்தல் கால அட்டவணைக்கேற்ப அதேபோன்று தேர்தல் சட்டங்களுக்கேற்ப செப்டம்பர் மாதம் நடுப்பகுதியளவில் தேர்தல் நடைபெற முடியும். அதனை தேர்தல் ஆணையாளரை தீர்மானிப்பார். தற்போது நாம் வேட்புமனு குழுவை நியமித்துள்ளோம். ஜூலை 1ஆம் தேதியின் பின்னர் வேட்புமனு குழு கூடியதை அடுத்து வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்படுவர். වීමට පුළුවන් ඒ තීරණය කරනු ලබන්නේ මැතිවරණ කොමසාරිස්තුමා. අපි නාම යෝජනා මණ්ඩලයේ මේ වෙනින් පත් කරලා තිබෙනවා. ඒ නිසා ජූලි 1 වෙනිදාන් පසුව අපි නාම යෝජනා මණ්ඩලයේ රැස් වෙලා අපේක්ෂකයින් තීරීමේ කටයුතු කරනවා. ඊයේ අපි පාර්ලිමේන්තුවේදී සම්මත කරගත්තා வாக்காளர் பதிவு விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் நேற்று பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக வடக்கில் இடம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பது எமது நோக்கமாகும். தேர்தல்கள் ஆணையாளர் அது தொடர்பான திட்டங்களை வகுத்து வருகிறார். අපි මේ මැතිවරණය පවත්වන්නේ. මැතිවරණ කොමසාරිස්තුමා ඒ පිළිබඳ අවශ්‍ය නිර්ණායකයන් හා වැඩපිළිවෙල සකස් කරලා තියෙනවා. கிண்ணியா சுன்னக்காடு வனப்பகுதியில் மரம் வெட்டியதாக சந்தேகத்தின் பேரில் நேற்று கைது செய்யப்பட்ட 4 அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர்கள் 4 திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முற்பகல் ஆஜர் செய்யப்பட்டிருந்தனர்.
சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பிரதேச மக்கள் செயற்பட்டமையினால் கிண்ணியா குட்டிக்கரைச்சி பகுதியில் நேற்றிரவு அமைதியின்மை ஏற்பட்டது. குறித்த பகுதியில் இன்றைய தினம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். போலீஸ் விசேட அதிரடி படையினரின் ஒத்துழைப்புடன் விறகு வண்டிகளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வன பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் நேற்றிரவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். குட்டிக்கரைச்சி பிரதேச மக்கள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது நேற்றிரவு கற்பிரயோகம் நடத்தியிருந்தனர். சுண்ணக்காடு வனப்பகுதியில் விறகு வண்டிகளுடன் சிலர் கைது செய்யப்பட்டமைக்கு எதிராக பிரதேச மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி கூட்டத்தினரை கலைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக ஸ்ரீவர்தன குறிப்பிட்டார். இதன்போது கண்ணீர் புகை பிரயோகமும் நடத்த நேரிட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். படகுகளில் வெள்ளை கொடிகளுடன் நாளை மறுதினம் இலங்கைக்கு பயணிக்கவிருந்த தீர்மானத்தை ராமேஸ்வரம் மீனவர்கள் மீள பெற்றுள்ளனர். மாவட்ட ஆட்சியாளர் தலைமையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் ஏற்படுத்தப்பட்ட இணக்கப்பாட்டிற்கு அமைய இந்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சன் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியோயா கீழ்பிரிவில் வீசிய பலத்த காற்று காரணமாக மரம் சரிந்து வீழ்ந்ததில் 2 மின்கம்பங்களுக்கு இடையிலான மின்கம்பிகள் அறுந்து வீழ்ந்ததில் பிரதேசத்திற்கான மின் விநியோகம் தடைப்பட்டிருந்தது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் நோட்டன் பொறியியலாளர் அலுவலகத்திற்கு பலமுறை அறிவித்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பிரதேசவாசிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த ஒரு வார காலமாக மின்சாரமின்றி தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். 200 குடும்பத்துக்கு சரியான 200 குடும்பத்துக்கு கரண்ட் இல்லாமல் கடந்த 7 நாட்களாக இந்த பிரச்சனையிலேயே இருக்கும். சாதாரண ஒரு 150 தொழிலாளிகள் இன்றைக்கு வேலை இல்லை. சின்ன பிள்ளைகள் படிப்பதற்கும் வசதிகள் இல்லை. கூரையெல்லாம் காத்தில் போயிட்டது. 7 நாள் எங்களுக்கு கரண்ட்ல நாங்கள் இதை பற்றி போர்டுக்கு நிறைய தெரிவிச்சும் கூட எங்களுக்கு எந்த விதமான எந்த ஒரு ஆக்ஷன் இன்னும் எடுக்கலை. ஊடக நிறுவனங்களுக்கென இலங்கை அரசாங்கத்தினால் பிரேரிக்கப்பட்டுள்ள ஊடக ஒழுக்க கோவையினால் கருத்து சுதந்திரத்துக்கு பாரிய அழுத்தம் விடுக்கப்படுவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. உத்தேச ஊடக ஒழுக்க கோவையானது இலங்கையின் ஊடகங்களை நிர்வகிப்பதற்கான நீண்டகால முயற்சியின் ஒரு கட்டமாகும் என அந்த கண்காணிப்பகத்தின் ஆசிய வலயத்துக்கு பொறுப்பான பணிப்பாளர் பிரெட் அடம்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் மட்டுப்படுத்தப்படுவதாக பிரெட் அடம்ஸ் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் குறித்து விமர்சிக்காதிருக்குமாறு ஏற்கனவே இலங்கையில் ஊடகவியலாளர்களுக்கு பாரிய அழுத்தம் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஊடக ஒழுக்க கோவையின் ஊடாக இலங்கையின் ஊடகவியலாளர்கள் சுய தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதற்கான வழி ஏற்படுவதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய வலயத்துக்கு பொறுப்பான பணிப்பாளர் பிரெட் அடம்ஸ் மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து குடும்பங்களுக்கும் எந்த இடத்திலும் ஒவ்வொரு நாளும் எவரடி வாழ்க்கைக்கு 13வது அரசியலமைப்பு திருத்தத்தினை வலுவற்றதாக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். டில்லியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தலைமையிலான குழுவினரை சந்தித்த போதே இந்திய பிரதமர் இந்த கருத்தினை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் சில பிரதேச மக்கள் தொடர்ந்தும் அடிப்படை வசதிகளின்றி வாழ்கின்றமை கவலைக்குரிய விடயமே. மட்டக்களப்பு எருவில் சூர்யா மேல் கிராமமும் இதற்கு விதிவிலக்கல்ல. மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னெருவில் பற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட எருவில் சூர்யா மேல் கிராமமே இது. வறுமை கோட்டின் கீழ் 95 குடும்பங்களை பிரதேசத்தில் வாழ்கின்றார்கள். நன்னீர் மீன்பிடி, கூலி வேலை, மாடு வளர்ப்பு போன்றன இவர்களின் வாழ்வாதார தொழிலாக காணப்படுகின்றன. இடைக்கிடை ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்கினால் இக்கிராம மக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுகின்றனர். அண்மையில் ஏற்பட்ட மினி சூறாவளியும் இவர்களை விட்டு வைக்கவில்லை. நிரந்தர வீடு, மலசல கூடம், வீதி கட்டமைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் இவர்களுக்கு செய்து கொடுக்கப்படவில்லை. ஒரு 7 மாட்டுக்குள்ள அந்த வெள்ளத்திலே ஒருவர் வந்து பார்த்து அந்த ரோட்ல நின்று பார்த்துட்டு ஓடி போயிடுவாங்க. பாரம் வந்தது. அதனால எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யவே இல்லை. ரோட்டில் அப்படி ஒழுங்க எல்லாம் போட்டோ விட்டாப்புல ஒழுங்க எல்லாம் அப்படியே கொண்டு கிடக்குது. வீட்டுக்கு எல்லாம் தண்ணி வரும். மழை பெஞ்சா வெள்ளம் முழங்கால அளவுல தண்ணி வீட்டு வாசல் எல்லாம் தொம்பல், வீட்டுக்கு தொம்பல். அப்படி 7 தரம் வந்துருக்கும் வெள்ளம். இல்லாட்டில்ல வெள்ளம் வந்தா வீடெல்லாம் தண்ணி ஏறுது. நாங்க அங்கெல்லாம் திரிகிறோம். வெள்ளம் வந்து யாருமே எங்களை பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. ரோட்ல வந்து பார்ப்பாங்க, எல்லாரும் போயிடுவாங்க. இந்த வார வீட்டு திட்டங்கள், கிணறு வசதி, டாய்லெட் வசதிகள் வந்தா இந்த மக்களுக்கும் அதை செஞ்சு
செஞ்சு கொடுத்து இந்த மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிறது தான் மிச்ச நல்ல மட்டும் நான் நினைக்கிறேன். எனவே வறுமை கோட்டின் கீழ் வாழும் இரவில் சூர்யா மேல் கிராமத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி இவர்களையும் அபிவிருத்தியினுள் உள்வாங்குவது அதிகாரிகளின் கடமை அல்லவா? நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. கொழும்பு நகரில் ஹோட்டல் அறைகள், கடைகள் அடங்கிய தொகுதி உள்ளிட்ட புதிய முதலீட்டு திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான தேசிய முதலீட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவிக்கிறார். சுமார் 640 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியுடைய இந்த திட்டத்திற்கான உடன்படிக்கை அடுத்த வாரம் கைச்சாத்திடப்பட உள்ளதாக கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த வருட இறுதிக்குள் 2 பில்லியன் பெறுமதியான முதலீடுகளை கொண்டு வருவதே எமது இலக்காகும். நாம் அந்த இலக்கை தற்போது அண்மித்துள்ளோம். அடுத்த வாரமளவில் உள்ளூர் நிறுவனம் ஒன்று சுமார் 640 மில்லியன் டாலர் முதலீட்டை மேற்கொள்கிறது. உடன்படிக்கையை கைச்சாத்திட்ட பின்னர் அதனை ஆரம்பிக்க உள்ளோம். எதிர்காலத்தில் 250 மில்லியன் டாலர்களுக்கும் அதிக பெறுமதியுடைய 2-3 திட்டங்கள் நாட்டுக்கு கிடைக்குமாயின் எவ்வித நெருக்கடியுமின்றி 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை எமது சந்தை உயர்வடையும். දැනට මේ මාස 3 විතරක් ඩොලර් මිලියන 218ක FDI ඇවිල්ලා තියෙනවා.